இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து எழுப்புதல் வருவதற்கான 7 காரணங்களை நாம் தொடர்ந்து இந்த மாதத்திலே தியானிக்க இருக்கிறோம். எழுப்புதல் என்றால் உயிர் மீட்சி அடைதல் என்று சொல்லலாம். பாருங்க, இன்று அநேக சபைகளிலே எழுப்புதலை குறித்த வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இன்னும் அநேக சபைகளிலே இப்போது எழுப்புதல் ஜெபம், எழுப்புதின் உபவாச கூட்டம், எழுப்புதலின் பாடல்கள் என்று சொல்லி அநேக காரியங்கள் எழுப்புதல் என்ற பெயரிலே அது ஆரம்பித்து அதை ஆராதனையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு எப்படிப்பட்ட காரியம் நமக்குள்ள வரும்போது எழுப்புதல் வரும் என்பதை இன்னும் அநேகர் அறிந்து கொள்ளாமே இருக்கிறோம். இன்றைக்கு எழுப்புதல் வருவதற்கு மிக முக்கிய காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லலாம். ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே நீங்க பார்த்தீர்கள் என்றால், அங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கி வருகிறார். அங்கே எப்படிப்பட்ட காரியம் நடந்ததுன்னு பார்த்தாங்கன்னா, அந்த பரிசுத்த ஆவியா நம்மை உருவாக்கி நம்மை பலப்படுத்தி அங்கே உயிர் ஊட்டுவதை அங்கே நாம் பார்க்கலாம். இங்கே வசனம் சொல்கிறது, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் சொல்கிறது, அவருடைய நாமத்திற்காக தங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளையும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசு கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள் என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எழுப்புதல் வருவதற்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அர்ப்பணம் உள்ள வாழ்க்கை வேண்டும். நம் வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்க வேண்டும். இங்கே நாம் வாசிக்க கேட்ட அந்த பகுதியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அவமானத்தை கூட அவர்கள் எண்ணவில்லையா. பாருங்க, அவங்க அப்போஸ்தலர் காலங்கள்ல எழுப்புதல் வர்றதுக்கு மிக முக்கிய காரணம் அவர்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள். இன்னும் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்துல நீங்க அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அனனியா சப்பிராள் அவர்கள் 2 பேரும் ஒரே நேரத்துல அவர்கள் பொய் சொன்னது நிமித்தம் அங்கே மடிந்து விடுகிறார்கள். அந்த சம்பவத்தை பார்த்த ஜனங்கள் எல்லாம் மிகவும் அதிர்ச்சியா பாக்குறாங்க. அப்போ பேதுரு அவன் சாலமோன் மண்டபத்துல உட்கார்ந்து இயேசு மெய்யான தேவன் என்பதை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அதை பார்த்த அங்க இருந்த அவருக்கு விரோதமாய் எழும்பி அவரை சிறைச்சாலையில் அடைக்கிறார். ஆனால் அங்கே நடந்த சம்பவம் என்ன? தூதன் இறங்கி வந்து அவனை விடுதலை செய்து தேவாலயத்துல போய் பிரசங்கம் பண்ணு என்று சொல்லி தூதன் சொல்கிறார். அப்படிப்பட்ட காரியங்கள் அவங்க தன்னை அவர்கள் சிறைச்சாலையில அடைத்தால் அதை அவமானமாக எண்ணவில்லை. 2வது பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 15:25 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுத்த துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமாய் இருக்கிற பர்னபா, பவுல் என்பவர்களோடு கூட என்று அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. பிராணனை கூட அவங்க ஒப்பு கொடுக்க துணிந்தவர்களா இருந்தார்கள். அங்க ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. அங்கே யூதேயாவில் இருக்கிற சிலர் அவர்களுடைய பிரசங்கத்தை குறித்து, இந்த பவுல் பர்னபா குறித்து அவர்கள் செய்த பிரசங்கத்தை குறித்து தவறாக பரப்புகிறார்கள். அவர்கள் பவுலையும் பர்னபாவையும் எதிர்த்து என்னும் புறஜாதிகள் மத்தியில நடந்த அற்புதத்தை எல்லாம் மறந்துவிட்டு தவறான காரியத்தை அங்கே சொல்லி கொண்டிருக்கிறார்கள். என்னன்னா, அவங்க ஒரு வசனம் சொல்கிறது, அப்போஸ்தலர் 15:9 விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி தமக்கு அவருக்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடிக்கு செய்தார்.
யாருக்கும் வித்தியாசம் இல்லாதபடி செய்தார் என்று சொல்றாரு பாருங்க பவுல். அங்க என்ன குறிப்பிடப்பட்டிருக்குதுன்னா, புறஜாதிகளுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் எந்த ஒரு வித்தியாசம் இல்ல. நம்மோடு இருக்கிற தேவன் அவர்களோடு இடைப்படுகிறார், அவர்களையும் கூட ஆவியிலே அபிஷேகிக்கிறார் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். அங்கே யூதேயாவில் இருந்து சிலர் தவறான காரியங்களை பரப்புறாங்க. அவர்கள் விருத்த சேதனத்தை குறித்து சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அங்க அவர் இதற்காக சீலாவை அழைத்து அங்கே ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். இன்னும் அப்போஸ்தலர் 21:13 அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைத்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்றான். அப்போ அங்க என்ன நடக்குன்னா, அகபுங்கிற ஒரு தீர்க்கதரிசி வந்து பவுலை பார்த்து சொல்றார், பவுலுடைய கச்சையை எடுத்துட்டு இந்த கச்சையை உடுக்கிறவன் மறிக்க போறான்னு சொல்றாங்க. வசனம் சொல்கிற அப்போஸ்தலர் 21:11 அகபு அவன் எங்களிடத்தில் வந்து பவுலுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டி கொண்டு, இந்த கச்சையுடையவன் எருசலேமுள்ள யூதர்கள் இவ்விதமாய் கட்ட புறஜாதிகள் கைகளிலே ஒப்பு கொடுப்பார் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றார். இந்த காரியத்தை கேட்ட உடனே ஜனங்கள்லாம் ரொம்ப கவலைப்பட்டு, பவுலை எருசலேமுக்கு போக வேண்டாம், எருசலேமுக்கு போனா உங்களை கொண்டு விடுவார்கள் என்று சொல்லி தடுக்கிறாள். ஆனால் பவுல் என்ன செய்கிறார்? நான் சாகவும் துணிகிறேன் என்று சொல்றாங்க. போங்க, எருசலேமுக்கு போய் யாக்கோபிடத்துல போய் புறஜாதிகள் சிமியோனுக்கு செய்த அற்புதத்தை எல்லாத்தையும் சாட்சியா சொல்கிறார். அது மாத்திரமில்ல, அப்போஸ்தலர் முழுவதும் வாசித்து பாத்தீங்கன்னா, யூதர்கள் இயேசுவை விசுவாசியாம இருந்தாலும் அவங்க நியாய பிரமாணத்தை குறித்து வைராக்கியமா இருந்தார்கள். அவர்கள் வைராக்கியமா இருக்கிறத பார்த்துட்டு பவுல் என்ன செய்கிறார்னா, அவனுக்குள்ள இயேசுவை அவர் பிரசங்கம் பண்ண அவரை தன்னை அர்ப்பணிக்க, எப்படியாவது அவர்கள் மனம் மாற வேண்டும் என்று அர்ப்பணிக்கிறார்கள். அப்போஸ்தலர் 21:28 குறிப்பிடப்பட்டிருக்கிற, இஸ்ரவேலே உதவி செய்யுங்கள், நம்முடைய ஜனத்திற்கு வேத பிரமாணத்திற்கும் இந்த ஸ்தலத்திற்கும் விரோதமாக எங்களுக்கு எல்லாருக்கும் போதித்து வருகிறவன் இவன்தான் இந்த தேவாலயத்துக்குள்ளே கிரேக்கர்களையும் கூட்டி கொண்டு இந்த பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்துகிறான் என்று சொல்லி பவுலை அவர்கள் அடித்து அவர்களை கொலை செய்ய ஒப்பு கொடுக்கிறார்களாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு எழுப்புதல் வருவதற்கு மிக மிக முக்கிய காரணம் தன்னை அர்ப்பணித்தார்கள். இன்றைக்கு எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளாகவே, நம்ம சபைகளுக்குள்ளாகவே எழுப்புதல் வரணும், முதலாவது நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்மை அர்ப்பணிக்கணும். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையிலே கூட எங்களுடைய வாழ்க்கையிலே கூட நாங்கள் அந்த கடைசி கால எழுப்புதலுக்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆதி அப்போஸ்தலர்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள். அவர்களுக்கு கூட தங்களுடைய உடைமைகள், தங்களுடைய எல்லா காரியத்தையும் உமக்காக அர்ப்பணித்தது போல நாங்களும் இந்த நாளிலும் கூட எங்க வாழ்க்கையில நாங்க ஒரு கடைசி கால எழுப்புதலுக்கு எங்களை ஒப்படைத்து தாழ்த்தி வெறுமையாக துதிகன மகிமை எல்லாம் கேரடிக்கிறோம். மீப்பர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.